மருமகளே, உன் பிளான் சூப்பர். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா எல்லாரையும் ஒவ்வொரு பக்கமா போக விட்டு பக்காவா முடிச்சிட்டியே. ஆமா, என்னோட ஆக்டிங் எப்படி? சூப்பர் மாமா. ஹலோ, நானும் பாட்டியை நைஸா பேசி வெளியே கூட்டிட்டு போயிட்டேன்ல. ஓகேப்பா, நீயும் சூப்பரா பண்ணிட்ட. ம். இதுக்கே பாதி ஹார்ட் வெளியில வந்துருச்சு. ஆனா எப்படியோ 2 பூஜை முடிச்சிட்டோம். இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா அடுத்து பண்ண போற பூஜையில தான் பெரிய ரிஸ்கே இருக்கு. ஏமா, இதே மாதிரி அந்த 3 பொண்ணுங்களையும் முன்னாடி விட்டு தனாவை கடைசியை வச்சு நம்ம பூஜை பண்ணிட வேண்டியதானே? இல்ல மாமா, இந்த தடவை அது பண்ண முடியாது. ஜோசியர் பெரியம்மா கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன? அடுத்த பூஜை ஆயுஷ்மான் பூஜையில ரொம்ப முக்கியமானது. இது சிவனுக்கு பண்ணக்கூடிய பூஜை. இந்த சிவலிங்கத்துல நீங்களும் ரகுராமையா அப்புறம் ஒரு சுமங்கலி பொண்ணும் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணணுமா? அப்ப முடிஞ்சதாக்காத. சரி, அப்படின்னா நான் ரெடி ஆகிக்கிறேன். எதுக்கு? அப்பா கிட்ட திட்டு வாங்கதான் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். சரி மருமகளே, அப்போ நான் இந்த பையெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். டேய் சீனு, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிடுறா. என்னப்பா? ஆமாடா, எப்படியும் மச்சானுக்கு இது தெரிய போய் அவர் நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்த போறாரு. அப்போ இந்த பேக் எல்லாம் எடுக்க லேட் ஆகும் இல்ல? ரெடியா நம்ம இப்பவே எடுத்து வச்சிருவோம். டேய், அதுக்கு முன்னாடி ஆணில மாட்டி இருக்கிற சாட்டை எடுத்து நான் மறைச்சு வச்சுட்டு வந்துடுறேன். என்ன? அப்பா, மாமா, என்னப்பா? டேய், பின்ன என்னடா, இது வரைக்கும் 3 பொண்ணுங்களை வச்சு அப்படியே முன்ன பின்ன அனுப்பி சமாளிச்சிட்டோம். ஆனா இப்போ மச்சான், தங்கச்சி, ஒரு சுமங்கலி பொண்ணு, அதாவது தனா, 3 பேரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணலான்றீங்க. எப்படா? இப்ப பக்கத்துல கொஞ்ச நேரம் நின்னாலே மச்சான் கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறம் மச்சான் நமக்கு தாண்டா ரத்தாபிஷேகம் பண்ணுவாரு. மாமா பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எத நான் அடி வாங்குறதையா? அதெல்லாம் மாட்ட மாட்டோம் மாமா. ஏமா, பக்கத்திலே நின்னு அபிஷேகம் பண்ணணுமா? அது எப்படிமா முடியும்? ஆமா மாயா, இது வரைக்கும் எப்படியோ சமாளிச்சிட்டோம். இதை எப்படி பண்ண முடியும்? அதுவும் எல்லாரும் சுத்தி இருப்பாங்க. கண்டிப்பா இது ரொம்ப கஷ்டமாயா.